வாடகை வீடு சொந்த வீடாக மாறணுமா? அப்போ வாடகை இப்படி கொடுங்க. இந்த உலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் மிகப்பெரிய ஆசைகளில் ஒன்று சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பதாகும். வாடகை வீட்டில் எத்தனை வசதியாக வாழ்ந்தாலும் நமக்கென்று ஒரு சிறிய வீடு இருந்தால் போதும் என்ற எண்ணம் அனைவரின் மனதிலும் இருக்கும். அதற்காக பல ஆண்டுகள் கடினமாக உழைத்து பணத்தை சேமித்து வருபவர்களும் ஏராளம். ஆன்மீக நம்பிக்கைகளின்படி மாத சம்பளம் கிடைத்தவுடன் உடனடியாக வாடகை பணத்தை கொடுப்பதை விட அந்த பணத்தை 2 அல்லது 3 நாட்கள் தங்களுடைய கையில் வைத்து அதன் பிறகு வாடகையை கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது பணம் வீட்டில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் செல்வ வளம் பெருக வேண்டும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. வாடகை பணத்தை கொடுக்கும் போது சிலர் மன வருத்தத்துடன் நாம் சம்பாதிக்கும் பணத்தில் இவ்வளவு தொகை வாடகைக்கே செல்கிறதே என்ற எண்ணத்துடன் கொடுப்பார்கள். ஆனால் இந்த எதிர்மறையான எண்ணத்தை தவிர்த்து நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் வாடகையை செலுத்த வேண்டும் என்று மரபு நம்பிக்கைகள் கூறுகின்றன. அதேபோல் வாடகை கொடுக்கும் போது முகத்தில் ஒரு சிறிய புன்னகையும் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இன்று நான் வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் நாளை இறைவனின் அருளால் எனக்கென்று ஒரு சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற நேர்மறையான எண்ணத்துடன் வாடகையை கொடுப்பது மனதிற்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தரும். சில ஆன்மீக மரபுகளில் செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையிலும் சனிக்கிழமையில் வரும் சனி ஹோரையிலும் வாடகை கொடுப்பது நல்ல பலன்களை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சிலர் கருதுகின்றனர். மேலும் நாம் வசிக்கும் வீடு சிறியதாக இருந்தாலும் அது நமக்கு பாதுகாப்பையும் நிம்மதியையும் அளிக்கும் ஒரு இடம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வாடகை வீட்டை வெறுப்புடன் பார்க்காமல் நமக்கு தங்கும் இடம் கிடைத்ததற்காக நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும். இந்த நேர்மறையான மனப்பான்மை வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான தன்னம்பிக்கையை வளர்க்கும். வாடகை கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் மனக்குறையோடு கொடுக்காமல் இறைவனை நினைத்து நன்றியுடன் கொடுங்கள். இன்று வாடகை வீடாக இருந்தாலும் நாளை அது சொந்த வீடாக மாறும் வாய்ப்பை வாழ்க்கை உங்களுக்கு வழங்கும் என்று இந்த ஆன்மீக நம்பிக்கை கூறுகிறது.